பிளாசா மெட்ரோ காஜாங் வர்த்தக மையத்தில் உள்ள நகைக்கடையில் புகுந்த முகமூடி அணிந்த ஆயுத கும்பல் ஒன்று அங்கிருந்த கண்ணாடி பேழைகளை உடைத்து அதிலிருந்த நகைகளை அள்ளிக்கொண்டு தப்பிச் சென்றது. பரபரப்பான வர்த்தக மையத்தில் நேற்று மாலை மணி 3:17 அளவில் நிகழ்ந்த இந்த கொள்ளைச் சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட 4 சந்தேக பேர்வழிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அனைத்து சந்தேக நபர்களும் தலைக்கவசம் அணிந்திருந்ததோடு நீண்ட கையுடைய ஜாக்கெட் மேலாடையையும் பாதுகாவலர் சீருடையையும் கைகளில் உரைகளையும் அணிந்திருந்தனர். அந்த கும்பல் தங்களுடன் கொண்டு வந்த இரும்பு சுத்தியலை கொண்டு நகைகள் இருந்த கண்ணாடி பேழையை உடைக்கும் பல்வேறு காணொளிகள் முகநூலில் வைரலாகியது. ஒரு சில நிமிடங்களுக்குள் நடைபெற்ற அந்த கொள்ளையின் போது அந்த சந்தேக பேர்வழிகளில் ஒருவன் காயத்திற்கு உள்ளாகி ரத்தம் வெளியேறுவதையும் இதர நபர்கள் அவனுக்கு உதவுவதையும் சில காணொளிகளில் பார்க்க முடிந்தது. அந்த வர்த்தக மையத்தின் முதல் மாடியிலுள்ள நகைக்கடையில் கொள்ளை நிகழ்ந்ததை காஜாங் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது நாசிர் ராமான் உறுதிப்படுத்தினார். 2 துப்பாக்கிகள் மற்றும் ஒரு ரைபிளையும் வைத்திருந்ததாக நம்பப்படும் அந்த கொள்ளையர்கள் அந்த வர்த்தக வளாகத்தின் கீழ்த்தளத்திலுள்ள கார் நிறுத்தும் இடத்தின் வழியாக தப்பிச் செல்வதற்கு முன் ஒரு முறை துப்பாக்கி வேட்டு கிளப்பியதாகவும் கூறப்பட்டது. அந்த வர்த்தக மையத்தின் ரகசிய கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சியை போலீசார் ஆராய்ந்து வருவதோடு இச்சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாக முகமது நாசிர் தெரிவித்தார்.